So today நம்ம வந்து will be looking into theories of development நம்ம பார்க்க போகிறோம். அந்த முக்கியமானது என்னென்னா கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோல்பர்க்ஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ தியரி தட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு சில்ட்ரன் டெவலப் மொராலிட்டி அண்டு மாரல் ரீசனிங். அதாவது நல்லிணக்கம், அதாவது குழந்தைகள் வந்து எப்படி தங்களுடைய நல்லிணக்கம் அல்லது நல்லிணக்க சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அதை பற்றினது தான் இந்த கோல்பர்க்ஸ் தியரி அப்படிங்கிறது. இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேஸ் 3 ஸ்டேஜஸ் நம்ம சொல்கிறோம். அந்த 3 ஸ்டேஜஸ்னாலும் அதில் 6 phases ஆஃப் க்ரோத் இருக்குது. ஸோ 3 into 2ங்கிறப்ப 6 phases. ஓகேவா? ஸோ அந்த 6 phases தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் தியரி வந்து இருக்குது. த 6 stages வந்து பார்த்திங்கன்னா ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். அடுத்த ஸ்டேஜ் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் பர்பஸாக இருக்கக்கூடியது இது. அடுத்து வந்து குட் பாய் அல்லது நைஸ் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேர். அடுத்து லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது, சோஷியல் கான்ட்ராக்ட், மற்ற சமுதாயத்தில் எப்படி ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க. தென் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ், சமூகத்தில் இருந்து அடுத்தபடியான ஒரு யூனிவர்சல் பொதுமுறை எல்லாத்துட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா இந்த 6 phases ஆஃப் சீக்வன்சியல் க்ரோத் அப்படிங்கிற. சீக்வன்சியல்னால் அடுத்தடுத்து ஒரு காலக்கட்டம், இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ், இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோல்பர்க்ஸ் தியரி நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் மாரல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம் டுடே. ஸோ வீல் பி லுக்கிங் இன்டு லைக் என்ன அப்படின்னா, இந்த தியரி வந்து இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ், ஒரு குழந்தையாகட்டும், அந்த குழந்தையினுடைய ப்ராக்ரஸ் என்ன, சின்ன குழந்தையிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் வந்து பார்த்தா இன்ஃபென்சி சொல்லப்போனால் இன்ஃபென்சியிலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஹவு இஸ் தே கோயிங் டு அனலைஸ் திங்ஸ் அப்படிங்கிற ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோல்பர்க் வந்து இந்த மாரல் தியரியை வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல்னு சொல்லி ஒரு 3 ப்ராட் கேட்டகரியாக வந்து அதை டிவைட் பண்ணுறாரு. ஸோ ஈச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸை வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டேஜஸை வந்து ரெஃபர் பண்ணுது. அண்ட் பீப்புள், அதாவது குழந்தைகளாகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த மனிதராகட்டும், தே கோ இன் ஃபிக்ஸ்ட் ஆர்டர். ஓகே, இந்த இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்ட் ஆர்டர் அண்டு மாரல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதோட லிங்க் ஆகி தான் போயிட்டுருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி வந்து இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். ஸோ இந்த வாட் இஸ் கன்வென்ஷன் அப்படின்னா, காலங்காலமாக என்ன சொல்கிறது, பயன்படுத்தப்பட்ட அல்லது மரபு வழி, அதாவது காலங்காலமாக பின்பற்றப்பட்ட அல்ல என்ன சொன்னால், அதாவது ஒரு ஒப்பீனியன் விச் ஹஸ் பீன் ஃபார்ம்டு ஃபார் அ லாங் டைம். இதனால் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி, இதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை மாதிரி, இதுதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ that kind of things. சரியா? ஸோ இந்த ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில்ட்ரன் அக்செப்ட் த அத்தாரிட்டி, சொன்னதை அப்படியே ஏற்றுக்குவான். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து பனிஷ்மெண்ட் நீ பண்ணது, அதாவது தப்புனா பனிஷ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, லைக் பனிஷ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, அவாய்டிங் பனிஷ்மெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பண்ணுவேன். தப்பு செஞ்சால் அடிக்கணும், இது நல்லா செஞ்சால் குட் அப்படின்னு நம்ம வந்து பாராட்டுறோம். அப்போது சைல்டு என்ன யோசிக்கோம்னா, ஓகே இப்போ இதை பண்ணால் சரி நல்லது, நமக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும், இது நம்ம இப்படி பண்ணோம்னா திட்டு உலகம், அடி வாங்குவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்வென்ஷனல், அதாவது இட் டேக்ஸ் இன் டு இட்ஸ் மைண்ட். ஓகே, இதுதான் அப்படின்னு. ஓகே, அதான் இஃப் அன் ஆக்ஷன் லீட்ஸ் டு பனிஷ்மெண்ட் இட் மஸ்ட் பி பேட். நம்மளை அடிக்கிறாங்கன்னா அது தப்பான விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம பாராட்டுறாங்கன்னா நம்ம வந்து சரியான விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இட் டேக்ஸ். ஓகே, இதுதான் வந்து என்னது ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் பார்த்திங்கன்னா இட் இஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், அல்லது இண்டிவிஜுவல் தன்னை பற்றி அல்லது தன்னை சார்ந்த ஒரு முடிவெடுத்தல் அல்லது
சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டூ அவாய்டிங் பனிஷ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா 9 வயது வரைக்குமே தான் இருக்கும். இந்த ஒரு தாட் வந்து எப்பயுமே தனக்கானது, என்னுடையது, எனக்கு வேணும், என்னுடைய இது, நான் பண்ணுறது தப்பு சரி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அறிவக்கூடிய காலம் வந்து பார்த்தோன்னா இந்த மேபி இன்ஃபேன்சிலேருந்து ஒரு 9 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தோன்னா தே ரெக்கக்னைஸ் தட் இது ஒரு வழி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பல வழிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஓகே, அதாவது சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன பல வழிகள் இருக்குது, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்டேஜ். ஓகே, இந்த செகண்ட் லெவல் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது எதுனா கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். கன்வென்ஷனல் லெவலுங்கிறது ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி மரபு வழிபட்ட அல்லது காலங்காலமாக சொல்லப்பட்ட அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டேஜுங்கிறது என்னென்னா கன்வென்ஷன் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா வேர் சோஷியல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயத்தில் சொல்லப்பட்ட அல்லது சமுதாயம் வந்து நமக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ வேர் ஸ்டேஜ் 3 and 4 நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஒன்று, இன்னொன்று மெயின்டைனிங் தி சோஷியல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தோன்னா கன்வென்ஷனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. விச் மீன்ஸ் பீயிங் அ குட் பாய் ஆர் குட் கேர்ள் வித் குட் ஆட்டிடியூட், அல்லது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் வித் மொராலிட்டி, நம்ம வந்து சரியானதை வந்து பின்பற்றோமா அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ குட்டு, அதாவது கன்வென்ஷனல் ஸ்டேஜில் வந்து 2 லெவல் இருக்குது. என்னது, ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் வித் மொராலிட்டி, அதாவது என்னென்னா மெயின்டைனிங் தி சோஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பீயிங் அ குட் பாய் ஆர் அ கேர்ள் வித் குட் ஆட்டிடியூட். ஓகே, விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிறப்ப ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லதாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வென்ஷனல் லெவலில் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னா தே மஸ்ட் ஃபாலோ தி சோஷியல் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவர்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து வேண்டுவது என்ன, நம்ம பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, நம்ம சொசைட்டியில் இருக்கவங்க என்ன நம்மள்ட்ட கேட்டுக்கிறாங்க, வாட் இஸ் தேர் எக்ஸ்பெக்டேஷன், அவங்க நம்மள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் இஸ் வேர், இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அக்செப்டபிள் பிஹேவியர் அண்ட் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து அக்செப்டபிள், இப்படி தான் இருக்கணும். இப்போ த வே வி டாக் வித் அதர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும், சின்ன பசங்கள்ட்ட எப்படி பேசணும், லைக் வே யூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. திஸ் இஸ் வாட் கம்ஸ் அண்டர் கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஒரு சோஷியல் சிஸ்டம்னு இருக்குது. ஓகே, சமுதாய நல்லிணக்கம் அப்படின்றது இப்படி தான் நீ வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து பார்த்தோன்னா நமக்கு மூத்தவர்கள்ட்ட வந்து எப்படி பேசணும், எப்படி பழகணும், இவங்க இந்த பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, த வே வி ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் தி சொசைட்டி அப்படிங்கிறது. ஓகே, தட் இஸ் வாட் கன்வென்ஷன் லெவலில் வந்து வி கம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ சோஷியல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சோஷியல் ஆர்டர் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டிசைரபிள், அதாவது ஒரு சில டிசைரபிளாக இருந்தாலுமே இட் இஸ் மஸ்ட்டு, இதுதான் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் லைக் நம்மளுடைய ஒழுக்கம் தான் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. இந்த இடத்துல நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது சரியாக தவறா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. பெரியவங்கள்ட்ட பிறகு நம்ம சத்தமாக பேசுகிறோம் அப்படின்னா அது சரியாக தவறா அப்படிங்கிறத வந்து தட் இஸ் வாட் டிசைட்ஸ். ஓகே, நம்ம பேசியிருக்கக்கூடாது, பேசியிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க இல்லையா, தட் இஸ் வே ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இந்த தேர்ட் லெவலுங்கிறது எதுனா போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் வந்து தேர்டு ஸ்டேஜாக இருக்குது. ஸோ ஹியர் வந்து இங்கே இருந்ததுன்னா யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவலோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, லைக் ஹவ் ஆர் வி அக்செப்டிங் தி யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ், சரியா, ஹவ் இட் இஸ் லைக் நம்ம ஹவ் ஆர் வி டேக்கிங் இட் அப்
ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஹியூமன் டிக்னிட்டி, ஒரு மனிதனுக்கு வந்து சுய ஒழுக்கம் அல்லது வந்து தன்மானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து புரிய வைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நாம் வந்து ஒரு இதை வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செல்ஃப் சோசன் பிரின்சிபலாக தான் இருக்கும். ஓகே, நாம் தான் வந்து யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம் திஸ் இஸ் ரைட், இது எனக்கு சரின்னு பட்டது, இது எனக்கு தவறுன்னு பட்டது அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் வாட் மாரல் ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஒருத்தர் வந்து ரீசனிங் பண்ணுறோம் அப்படின்னா யூகிக்கிறோம் அப்படின்னா வந்து இதில் சரியா இது தவறா அப்படிங்கிறத நம்ம வந்து வி டிசைட் இட் ரைட். ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 10 to 15% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தோன்னா லைக் தி டேக் அப் திங்ஸ் வித் வியூஸ் ஆஃப் அதர் அரவுண்ட் தெம். அவங்க கூட சுற்றியில் இருக்கிறவங்க சொல்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் எடுக்கிறாங்க. அதில் இட் இஸ் அ மைனாரிட்டி, அதாவது ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வந்து பார்த்தோன்னா தனக்கு என்ன இது சரியா இது தவறா அப்படின்னு தனக்கு தானே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இந்த போஸ்ட் கன்வென்ஷனலில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அபவுட் சோஷியல் கான்ட்ராக்ட். நம்ம அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வித் சொசைட்டியோடைய கூட நம்ம எப்படி நம்மளுடைய உறவு இருக்குது அல்லது த பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லைக் சமூக நல்லிணக்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நாம் எப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் வித் சொசைட்டி ப்ளஸ் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ், இது எல்லாம் என்ன சொல்லுது, இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோமா. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும், ஜஸ்டிஸாக இருக்கட்டும், அல்லது ஈக்குவாலிட்டி ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் இருக்கட்டும். ஓகே, ஆர் வி டேக்கிங் இட் அப், நம்ம இதை வந்து சரியான வழியில் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வி ஆர் பிகமிங் அவர், அது இந்த ஒரு பர்டிகுலர் இந்த போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கெட்ஸ் அவேர். ஓகே, இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி லாஸ்லாம் இருக்குது அப்படின்னு புரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோ ஆகட்டும் அல்லது ஒரு அடல்ட் ஆகட்டும் தே வில் கம் டு நோ தட் ஓகே இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பர்டிகுலர் ரூல் வந்து இருக்குது. ஓகே, எந்த ஒரு இதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து லைக் ஸோ தெர் இஸ் ஒன் ஹெய்ன்ஸ் டிலமா அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓகே, அது என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எ ஹஸ்பண்ட் இஸ் ட்ரைங் டு சேவ் ஹிஸ் ஒய்ஃப். ஓகே, அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் ஒரு கெமிஸ்ட் வந்து அந்த ஒரு ட்ரக் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து இதை வந்து காசு பார்க்கணும், நான் பெரிய இடத்துக்கு நான் கொடுத்து காசு பார்க்கணும், அப்படி நான் உனக்கு தரதா இருந்தால் 10 டைம்ஸ், அதாவது ₹1 அப்படின்னு எனக்கு நீ 10 ரூபா கொடுத்தா தான் நான் வந்து உனக்கு தருவேன் இந்த மருந்து அப்படின்னு சொல்லி ஹீ இஸ் நாட் கிவிங் தி மெடிசன். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா ராத்திரியோட ராத்திரி வந்து தன்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஒரு ஷாப்பை வந்து உடச்சிட்டு அந்த பொருளை வந்து திருடி தன்னோட மனைவியை வந்து காப்பாற்றுறாரு. ஓகே, இந்த ஒரு டெசிஷன் வந்து பார்த்தா ரைட்டா ராங்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும். இப்போது அந்த ஹஸ்பண்ட் பண்ணது தப்பு இல்லை, இவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லலாமா, இல்லை தன்னோட மனைவி வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காருன்னு சொல்லலாமா, இல்லை கெமிஸ்ட் வந்து பார்த்தோன்னா தான் வந்து கண்டுபிடிச்சதை வந்து லாபத்துக்கு விற்று சக்ஸஸ் ஆகும்னு நினச்சது தப்பா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸோ வி ஹாவ் திஸ் ஆர்குமெண்ட். ஓகே, இந்த ஒரு ஆர்குமெண்ட் வந்து எது சரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ப்ளஸ் வந்து யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் லைக் இது வந்து சரியாக தப்பா, இது வந்து ஒரு க்ரீடினஸ் நம்ம அவரை பார்த்து சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் தான் வந்து பார்த்தோன்னா இது இருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோன்னா தேவைப்பட நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு இது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே, திஸ் இஸ் வாட் இது ஹெய்ன்ஸ் டிலமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்ச பொருள் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து உதவணும் தான், ரைட்டா. சோஷியல் கான்ட்ராக்ட் நீ கண்டுபிடிச்சிருக்க, அது வந்து உனக்கு மட்டும் இல்லை, இட் ஹெல்ப்ஸ் பீப்புள். ஸோ வாட் இஸ் யுவர் கான்ட்ராக்ட், நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், கொடுக்கணும் இல்லையா. அண்ட் இண்டிவிஜுவல் ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டு கெட் திங்ஸ், சரியான நேரத்தில் சரியானது வந்து ஒரு மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து இண்டிவிஜுவல் ரைட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சோஷியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டேஜ். ப்ளஸ் கடைசி இருக்கிறது வந்து 6th ஸ்டேஜ் ஆஃப் போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி என்னென்னா இட் இஸ் யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா
பீப்புள் நாமே வந்து ஒரு மாரல் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னோடய வழி, இதுதான் நான் வந்து என்னுடைய லாஸ், இதுதான் இப்படி தான் நான் வந்து இருக்கிறேன். ஓகே, இந்த ஒரு லா வந்து எல்லாத்துக்குமே பொதுவான லா தான். ஓகே, ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜஸ்டிஸாக இருக்கட்டும், லைக் டேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலி, ஒவ்வொரு மனுஷனை வந்து சரியாக தனக்கான ஒரு சுய ஒழுக்கத்தை வந்து மனசில் வச்சு ட்ரீட்டிங் பீப்புள் ஈக்குவலி. ஓகே, வி மஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, இது எல்லாமே பொதுமறையானது, எல்லாத்துக்கும் பொதுவானது. சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் வாட் யூனிவர்சல் பிரின்சிபல் இஸ், ரைட்? So this is the sixth stage of morality development சொல்லக்கூடியது. ஈவன் கோல்பர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா he has doubted that ஒரு சில மக்கள் தான் வந்து, ஒரு சில ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்டேஜை வந்து தாண்டி இருக்கிறாங்க, which means very few people have reached this particular stage. Okay, that is what Kohlberg's theory of moral development. Thank you.